வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய படங்கள் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற 3-4 அப்டேட். சரிங்களா? அது என்ன அப்படிலாம் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ புது வருடம் பிறக்க போகுது அப்படின்னா நமக்குள்ள ஒரு உற்சாகம் வருமில்ல, இல்லை கோயில் திருவிழா அது ஆரம்பிக்க போகுது அப்படின்னா நமக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் தானா வந்து பிறந்துடும். இப்ப நமக்கே தெரியாம ஒரு புத்துணர்ச்சி, ஒரு சந்தோஷம் ஒன்று வருமில்ல, அதே மாதிரி தான் நடக்கிற விடயங்களை பார்க்கக்குள்ள ஓகேமா இந்த தீபாவளி நம்ம ஆட்டம் அப்படின்ற மாதிரி தான். நம்ம தலைவர் ரசிகர்களுக்கு எல்லா நாளுமே தீபாவளி, புது வருடம், பொங்கல், ரம்ஜானு, கிறிஸ்மஸ். ஸோ ஓகே சரி, அப்படி இருக்கக்குள்ள தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய வேட்டையன் படத்தோட வெளியீடு தொடர்பாக சில விடயங்கள் மறைமுகமாக நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது வேட்டையன் படத்தில் நடிச்சு கொண்டிருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க வந்து தலைவர் படத்தை பற்றி சொன்னது. இது ஒரு படம். அடுத்த படம் கூலி, அது பற்றி வந்து பிக் பாஸ் பிரபலம் அவங்க வந்து அவங்கள அறியாம, அதாவது நான் ஆரம்பத்திலேன்னு சொல்றேன் மக்களே, 70 அதாவது ஒரு சினிமாவில் 70s வந்தவங்களும் சரி, நேத்து வந்தவங்களும் சரி, அவங்களுடைய ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, தலைவர் படத்தில் நம்ம அந்த கார்டில் நம்ம பேர் வந்துடணும், தலைவர் படத்தில் நான் நடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு. எங்க தாத்தா வந்து சொல்லுவாங்க, கிரிக்கெட்ல ஒரு டைம்ல 100 அடிச்சதை விட, ஒரு மேட்ச் வின் பண்ணதை விட, எதிர் டீம் வந்து ஒரு விடயத்தை பெருமையா நினைக்கிறது அப்படின்னா, போலர்ஸ் சச்சினோட விக்கெட்டை எடுத்துட்டேன் அப்படின்னாலே அவங்களுக்கு வாழ்நாள் ஏதோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரியா. 2022ஆம் ஆண்டு அந்த ஐசிசி மினி வேர்ல்ட் கப் நடந்துச்சு. அப்போ பெரிய ஒரு கோடீஸ்வரர் வந்து ஒரு விடயம் சொல்லியிருப்பாரு, சச்சின் அவர்களுடைய விக்கெட்டை யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் இவ்வளவு காசு கொடுப்பேன், அவங்களுக்கு நான் இந்த கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்னு. அது ஆர்டிக்கல்லே வந்த விடயம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் படத்தில் நடிச்சாலே அது பிலிம்ஃபேர் அவார்டுக்கு நிகர் அப்படின்ற மாதிரி தான் பல நடிகர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு பிக் பாஸ் பிரபலம் 6 தமிழுக்கு வந்த பிக் பாஸ் பிரபலம் அவங்க அந்த சொன்ன விதம் இருக்கு பாருங்க. அவங்க பல பேர்கிட்ட, இப்போ நான் பிக் பாஸ் ரிவ்யூவர் அப்படின்னபடியா சீசன் 6 டைம்ல வந்து பல நபர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய அப்டேட்டை கொடுக்கக்குள்ள அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க தலைவர் படத்தில் நடிக்கிறத வச்சு அப்படின்னு. சரி, அது என்ன விடயம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். சரிங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் இன்னொரு தலைவர் படம், நெல்சன் அண்ணா அவர்களுடைய படம். அதில் வந்து ஒருத்தங்க அவங்க வந்து இன்னொரு விடயம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய வேட்டையன் படத்தில் அபிராமி மேம் அவர்கள், ஆக்ட்ரஸ் அபிராமி மேம் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் போட்ட போஸ்ட் என்ன அப்படின்னா, டப்பிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அதில் அவங்க போட்ட கமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ தூரம் அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு. மக்களை நம்ம வந்து ஒரு எப்படி இதை சொல்லலாம், நம்ம கலாநிதி சார் அவர்கள் வந்து அவர் வந்து தலைவரை பற்றி பேசக்குள்ளேயும் சரி, அனிருத் அவர்கள் பல நடிகர்களுக்கு இசையமைச்சிருப்பாரு, பாட்டு பாடியிருப்பாரு. ஆனா அவர் தலைவருக்கு பாடைக்குள்ள மட்டும் அது ரியலா வரும். அந்த என்ஜாய்மெண்ட்டே வேற, அந்த ஃபீலிங்கே வேற. அதுதான் மேஜிக். எத்தனை பேர் படத்துல நடிச்சாலும் தலைவர் படம்ன்றது ஒரு பெரிய ஒரு இது. அப்ப அதுல நடிக்கைக்குள்ள அவங்களும் அறியாமலே அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும்ல, அதுதான். ஸோ அப்போ அவங்க போட்ட போஸ்ட்லயே டப்பிங் ஒர்க் வேட்டையனுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஐ கான்ட் வெயிட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நாங்களும் தான். ஸோ அபிராமி மேம் அவர்கள் அவங்களுடைய டப்பிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் என்னுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் 1 கிழமைக்கு முதலே வேட்டையன் படத்தில் ஆனந்த் நாயக் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டர் நடிக்கிறாங்க. அவரும் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக தான் நடிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. தலைவர் கூட வர்றாங்க அப்படின்னா கதை. சரிங்களா? அவர் வந்து 1 மாதம் 1 கிழமைக்கு முதலே அவருடைய இன்ஸ்டால வந்து போட்டிருப்பாரு வேட்டையன் டப்பிங் ஒர்க் அப்படின்ற மாதிரி. ஸோ படத்தோட வேலைகள், இறுதிக்கட்ட வேலைகள் வந்து மும்முரமா நடந்து கொண்டிருக்கு. சரிங்களா? இன்னும் தீபாவளிக்கு கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு கிட்டே இருக்கு மக்களே. சரிங்களா? ஸோ படம் தீபாவளிக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான், வேற இருக்குல்ல. ஸோ இது வேட்டையன் படம், 1 லட்டு. சரியா? இது லட்டு இல்லை, ஸ்வீட் பாக்ஸு.
பிரியாணின்னே வச்சுக்குவோம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கூலி படம், லோகேஷ் அண்ணா அவர்களுடைய இந்தியன் சினிமாவே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய படம் அப்படின்னா கூலி தான். தலைவரோட படம்னாலே அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கும். கூலி வந்து ஒரு ஸ்பெஷல் ஒன்று. சரி, அப்படி இருக்கக்குள்ள அந்த படத்துல வந்து பிக் பாஸ் பிரபலம் நம்ம மைனா அவர்கள், அதுல ஸ்பெஷல் என்ன அப்படின்னா மைனா மேம் அவர்கள் வந்து விக்ரம் படத்திலே நடிச்சிருப்பாங்க. சரிங்களா, கமல்ஹாசன் அவர்களுடைய விக்ரம் படத்திலே நடிச்சிருப்பாங்க. இப்ப தலைவர் படத்துல அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அதுல அது என்ன சொல்லலாம், இப்ப நமக்கு வந்து ஒரு இப்ப தலைவர் படத்தை நம்ம தலைவரை நேர்ல பாக்குறோம்னாலே நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும் இல்ல. அப்ப மைனா மேம் அப்படின்றவங்களும் கஷ்டப்பட்டு தான் இப்போ ஒரு ஸ்டாரா வந்திருக்காங்க. அதுல எனக்கு அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா ஆஃப்டர் வெட்டிங் பிள்ளை பிறந்திருக்கு, அதுக்கப்புறம் அந்த சினிமால சாதிக்கிறாங்க பாருங்க. சின்னத்திரை, யூடியூப், பிக் பாஸ், அப்புறம் இப்ப சினிமா அந்த சாதிக்கிறாங்க பாருங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு உறுதுணையா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விடயம். அப்படித்தான் பல பெண்களும் வாழ்க்கையில சாதிக்கணும்ன்றதை நான் விரும்புறேன், வரவேற்கிறேன். அப்படி இருக்கக்குள்ள அவங்களுடைய அந்த சொன்ன விதம், தலைவர் படத்துல நான் நடிச்சிருக்கேன், அதோட வீடியோ ரீசெண்டா பார்த்தேன், அது 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 வேற மாதிரி இருக்கும், இது வரைக்கும் நான் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லை அப்படின்னு அவங்க சொன்னது. அது மட்டும் இல்லாம வெளியில பல பேர்கிட்ட வந்து அவங்க நண்பர்களும் சரி, சோசியல் மீடியால இருப்பவங்களையும் சொல்றாங்க என்ன அப்படின்னா, இது வந்து எனக்கு ஒரு பெற்றியது ஒரு வாழ்நாள் அச்சீவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி, பல நாள் கனவு நிறைவேறின மாதிரி அப்படின்னு. ஸோ கூலி படத்துல மைனா மேம் அவர்களும் இருக்காங்க. அதுவும் இது வரைக்கும் அவங்க பண்ணாத மாதிரியான கேரக்டர் பண்ணியிருக்காங்களா, பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ வெயிட்டிங். சரிங்களா, இது கூலி படத்தோட அப்டேட் எனக்கு தெரிஞ்சு. ஓகே சரி. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வர இருக்கிற படம் ஜெயிலர் பாகம் 2. அது எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியல, கண்டிப்பா வரும், வர வேண்டிய நேரத்தில் வரும். ஸோ ஏன் அப்படின்னா இப்போ வேட்டையன், அதுக்கப்புறம் கூலி, அதுக்கப்புறம் தான் ஜெயிலரா இல்லை வேற இதா அப்படின்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் தலைவரோட கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. சரிங்களா, அப்படி இருக்கிற கண்டிப்பா ஜெயிலர் பாகம் 2க்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. நம்ம மருமகள், ஜெயிலரோட மருமகள், அவங்களும் வந்து பல இடங்கள்ல இப்ப வேற மொழிகள்ல படங்கள் நடிச்சிருக்காங்க. அதுல அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, எகெயின் தலைவர் கூட அந்த ஸ்கிரீனை ஷேர் பண்ணிடணும். இதற்கு முதல் பல படங்கள் நடிச்சிருந்தாலும் தலைவர் படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் என் பேரே மாறிட்டு அப்படின்னு. உதாரணத்துக்கு படையப்பா படம், அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணன் மேம் அவர்கள் அதற்கு முதல் பல படங்கள், பல மொழிகள், பல ஸ்டார்களோட நடிச்சிருப்பாங்க. எப்ப தலைவரோட நடிச்சாங்களோ அப்பவே அவங்களோட பேர் மாறிட்டு நீலாம்பரி அப்படின்னு. இதுதான் ரஜினி சாரோட ராசி. சரியா, நம்ம பேரையே மாத்திரும் தலைவர் படத்தோட நடிச்சதுக்கு அப்புறம். ஸோ அப்போ எகெயின் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தலைவர் படத்தில் நடிச்ச மருமகள், அவங்களோட பேர் மிர்னா அப்படின்றத விட ஜெயிலரோட மருமகள், ரஜினியோட மருமகள் அப்படின்லாம் பல பேர் பார்க்குறாங்க. இதுதான் ரஜினி மேஜிக் அப்படின்றது. ஸோ அவங்க வந்து சொன்னது என்ன அப்படின்னா, எகெயின் தலைவரோட ஸ்கிரீனை ஷேர் பண்ணணும், அதுதான் அப்படின்னு. கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தகவல். அந்த ரோல் எல்லாம் திரும்ப ஜெயிலர் 2 வரும் அப்படின்றதான் கிடைக்கப்படுகின்ற தகவல்கள். சரி, அதுக்கு டைம் இருக்கு, அதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ சினிமால நடித்தவர்கள், சினிமால இப்போ புதுசா வந்த புதுமுகங்கள், சீரியல்ல நடிப்பவர்கள், ஏன் இப்ப காமனரா இப்ப மீடியா துறையில இருப்பவர்கள், பிக் பாஸ் போட்டியாளர்கள் பல பேருமே சொல்ற எதிர்பார்ப்பு, ஆசை என்ன அப்படின்னா, ரஜினி சாரை பார்க்கணும், சூப்பர் ஸ்டார் கூட ஒரு ஸ்கிரீன்லயும் அது வந்துடணும் அப்படின்னு. அதாவது இப்ப கவின் அவர்கள், அவருக்கு மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்கு சோசியல் மீடியால. ஜனனி அவர்கள், இப்படி நேற்று வந்தவர்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய லட்சியம் என்ன அப்படின்னா, இந்த பிலிம் ஃபேரோ, ஆஸ்காரோ அதெல்லாம் அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ரஜினி தலைவர் சூப்பர் ஸ்டார் படத்துல ஒரு சான்ஸ். சரிங்களா, இதுதான் என்ன சொல்றது, ரஜினி என்றது அற்புதம், அதிசயம், அன்றும் சரி, இன்றும் சரி, என்றும் சரி. ஓகே, இது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தொடர்பாக இன்று கிடைக்கப்பெற்ற தகவல்களை ஒரு தொகுப்பா உங்களுக்கு வழங்கியிருக்கேன். ஸோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மக்களே. எனக்கு சந்தோஷம் என்ன அப்படின்னா, வேட்டையன் படம் சரிங்களா, நடக்கிற விடயங்களை வந்து பார்க்கக்குள்ள தீபாவளி கண்டிப்பா நம்ம சரவெடி பண்றோம் அப்படின்றதுதான். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, படம் தொடர்பாக சில நண்பர்கள் வந்து சில விடயங்களை சொன்னார்கள். சரிங்களா, மாஸ்டர் பீஸ் அப்படின்வாங்கல்ல, தரமான செய்கை இருக்கு, கொண்டாடுறோம் மக்களே. சரிங்களா, நம்ம அறியாம நமக்குள்ள ஒரு இது உண்டு. ஓகே மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.